எஸ்ட்ரோ என சுருக்கமாக அழைக்கப்படும் எஸ்ட்ரோ மலேசியா ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் மீண்டும் வரலாறு காணாத சரிவை சந்தித்துள்ளது. இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டு வருவாய் ஏமாற்றம் அளித்ததால் அந்த துணைக்கோள ஒளிபரப்பு நிறுவனத்தின் பங்குகள் 13 சென்ட் வரை சரிந்து மொத்த மதிப்பு வெறும் 679 மில்லியன் ரிங்கிட்டாக குறைந்தது. சுமார் 8.7 மில்லியன் பங்குகள் பரிவர்த்தனை செய்யப்பட்டன. ஜூலை 31ஆம் தேதி முடிவடைந்த காலாண்டில் எஸ்ட்ரோவின் நிகர லாபம் படுமோசமாக 70 விழுக்காடு வீழ்ச்சியடைந்து 16.39 மில்லியன் ரிங்கிட்டாக மட்டுமே பதிவானது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் அது 54 மில்லியன் ரிங்கிட்டாக இருந்தது. வருவாயும் 13 விழுக்காடு சரிந்து 683 மில்லியன் ரிங்கிட்டாக சுருங்கியுள்ளது. நெட்ஃபிளிக்ஸ், டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார் போன்ற ஓடிடி தளங்களின் கடும் போட்டி, சட்டவிரோத ஸ்ட்ரீமிங் சாதனங்கள் மற்றும் இணைய உள்ளடக்கங்களின் சவால் போக விளம்பர வருமானமும் கடும் வீழ்ச்சியடைந்துள்ளதே எஸ்ட்ரோவின் இந்த நிலைக்கு காரணமாகும். இவ்வாண்டு இதுவரை அதன் பங்கு மதிப்பு 43.5 விழுக்காடு குறைந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் அது மொத்தமாக 84 விழுக்காடு வீழ்ச்சி கண்டுள்ளது. ஹாங்லியாங் முதலீட்டு வங்கி எஸ்ட்ரோ பங்குகளை 10 சென்ட் என குறித்துள்ளதுடன் TA செக்யூரிட்டிஸ் தனது இலக்கு விலையை 14.5 சென்ட் என குறைத்துள்ளது. இந்த துணைக்கோள தொலைக்காட்சி சந்தாக்களை வாடிக்கையாளர்கள் ரத்து செய்து இணைய அடிப்படையிலான ஸ்ட்ரீமிங் சேவைகளுக்கு மாறும் கலாச்சாரம் தொடரும் வரையில் எஸ்ட்ரோவின் எதிர்காலம் நிச்சயமற்றதாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.